நாங்குநேரி பகுதியை சார்ந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவனை பத்தி நம்ம எல்லா நபர்களுமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இருந்த ஒரு மாணவன் தான் இந்த நாங்குநேரி பகுதியை சார்ந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவன். அதற்கான காரணம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுடைய கல்வி மறுக்கப்பட்டு அவன் சக மாணவர்களாலேயே அவன் கூட படிக்கக்கூடிய வகுப்பு மாணவர்களாலேயே வீடு புகுந்து வெட்டப்பட்ட சம்பவம்லாம் கடந்த காலங்கள்ல நடந்ததை பார்த்தோம். அப்ப மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இருந்த அந்த ஒரு மாணவன் மீண்டும் சில அடையாளம் தெரியாத நபர்களால தாக்கப்பட்டிருக்கான். அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். 2023 சின்னதுரை அப்படிங்கிற இந்த ஒரு மாணவன் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பட்டியலின சமூகத்தை சார்ந்த மாணவராக இருந்தா கூட கல்வி கற்கிறது தான் நம்மளுடைய சமூகத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கல்வி இருந்தா நம்மள எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்ச ஒரு மாணவனாக சிறந்த முறையில படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதனுடைய விளைவாக அங்க வகுப்புல பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட கிளாஸ் டைம்ல எல்லாருமே சின்னதுரையை போல வரணும், சின்னதுரை சிறந்த முறையில படிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாருமே அவனை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இதுல அங்க இருக்கக்கூடிய சில உயர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் ஒரு பட்டியலின சமூகத்து மாணவனை எங்களோட எப்படி ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் இருந்தாதானே அவனை ஒப்பிடுவீங்க, அப்ப அவனை நாங்க வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள்லயே அந்த மாணவன் வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய வகுப்பு மாணவர்களே வீட்டுக்குள்ள புகுந்து அவங்களுடைய பெற்றோர்கள் யாருமே அந்த நேரத்துல வீட்டுல இல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவனுடைய வீட்டுல புகுந்து அந்த மாணவனை சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த சின்னதுரை மாணவனுடைய தங்கச்சி அவங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய அண்ணனை ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கக்கூடிய நேரத்துல ஒன்னையும் நாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தங்கையும் வெட்டி இருந்தாங்க. இந்த ஒரு அலறல் சத்தம் ரொம்பவே மிகப்பெரிய அளவுல கேட்டனால பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் நபர்கள் எல்லாம் ஓடி வரக்கூடிய நேரத்துல வெட்டிக்கிட்டு இருந்த இந்த 7 நபர்களுமே வீட்டை விட்டு வெளியில ஓடிட்டாங்க. அப்போ இந்த மாணவனை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவனுடைய தங்கச்சியும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தங்கச்சிக்கு லேசான காயம் இருந்தனால அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு சின்னதுரை அப்படிங்கிற மாணவனுக்கு ரொம்பவே பலத்த காயம் ஏற்பட்டனால இந்த மாணவனை காப்பாத்துறதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போனா கூட மருத்துவர்கள் ரொம்பவே சிகிச்சை கொடுத்து பல மாதங்கள் மருத்துவமனையில வச்சு ஐசியூல வச்சு இந்த மாணவனை உயிர் பிழைக்க செஞ்சாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த மாணவன் இந்த 2023 பாதிக்கப்படுறான், அவனுக்கான பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தால வழங்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் பேசுறதா இருக்கும், பிற இன்ன அரசியல்வாதிகள் பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நபர்கள் இந்த சின்னதுரை மாணவனுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா, இந்த பட்டியலின சமூகத்து மாணவன் உயர்கல்வி படிக்கிறதுக்காக அவர் எந்த படிப்பை தேர்வு செஞ்சாலும் சரி அதனுடைய முழு செலவையுமே தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துல ஈடுபட்ட 7 மாணவர்களை கைது பண்ணியிருந்தாங்க. அப்போ மருத்துவமனையிலே இந்த மாணவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சில மாதங்கள்ல 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் வர இருக்கு. அப்ப அந்த எக்ஸாம்ல இவன் நல்லா படிச்சாதானே எக்ஸாம்ல ஒழுங்கா கிளியர் பண்ண முடியும். அப்ப ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா இந்த சம்பவத்தின் பின்னணியில தான் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு திருப்பியும் அரசாங்கத்துக்கு நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா தினம் இந்த மாணவன் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே போயிட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸ் எடுக்க ஆசிரியர்களை நியமிச்சாங்க. அப்ப இப்படி கிளாஸ் எடுத்து மருத்துவமனையில இருந்தே தன்னுடைய +2 எக்ஸாம படிச்சு முடிச்சு எக்ஸாமையும் போய் எழுதுறாரு. அதனுடைய விளைவாக 12ஆம் வகுப்புல 600 மதிப்பெண்ணுக்கு 469 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அப்ப இதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க நேர்ல அழைச்சு பாராட்டி இருந்தாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அப்போ கட்சி ஆரம்பிக்கல, இருந்தாலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெற்றவங்க எல்லாம் கூப்பிட்டு சென்னையில ஒரு மிகப்பெரிய மண்டபத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்தாரு. அந்த நேரத்துல கூட இந்த மாணவன் அழைச்சுதான் மிகப்பெரிய அளவுல பாராட்டி பேசி இருந்தாரு. அந்த அளவுக்கு சாதிய வன்மத்தால பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் கல்வியை கற்றாதான் நம்மளுடைய சமூகம் மேம்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நபர்களுமே அந்த மாணவனை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில மீண்டும் சில மாணவர்கள் அவரை தாக்கி இருக்கிறாங்க. அப்ப தாக்குனது யாரு அப்படிங்கிறது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஒரு மிகப்பெரிய சேனல்ஸ்லாம் அவங்களுடைய பேர் எதுவுமே நான் சொல்ல விரும்பல. அப்ப அவங்க இந்த விஷயத்தை எந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மாணவனுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில கொண்டு போறாங்க. ஏன் நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்ப்போமே, இந்த மாதிரி ஒரு மாணவன் சாதிய ரீதியான பேரை சொல்லி தாக்கப்பட்டிருக்கான், அதையும் தாண்டி வெளில வந்து இன்னைக்கு அந்த மாணவன் சமூகத்துல கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன இருந்தாலும் சாதிய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தவன் தானே அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் அந்த மாணவனை பார்ப்பாங்க.
இதையெல்லாம் தாண்டிதான் அவன் தன்னுடைய 3 ஆண்டு கால கல்லூரி படிப்பை முடிக்கணும். இந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல சில மீடியாக்கள் அந்த சின்னதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவனை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, கிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அப்ப இந்த ஒரு ஆப் எதுக்காக அப்படின்னு சொன்னா, சமூகத்துல ஓரினை சேர்க்கையாளரா இருக்கிறவங்க, பைசெக்சுவலா இருக்கிறவங்க, டிரான்ஸ்ஜெண்டரோட பழகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாம் இந்த ஒரு ஆப்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தனக்கு ஏத்த மாதிரி ஓரினை சேர்க்கையாளர்கள் யாராச்சும் கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த சின்னதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவனும் இந்த ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அதுல ரிஜிஸ்டர் பண்ணி அதுல ஒருத்தரோட டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாணவனை சந்திக்கிறதுக்காக தான் இவரு கிளம்பி போனாரு. அப்போ சின்னதுரை அப்படிங்கிற மாணவன் மேல தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே பாழாக்கக்கூடிய வகையில டேட்டிங் ஆப் மூலியமாக ஒரு ஓரினை சேர்க்கையாளராக இந்த சின்னதுரை இருந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரங்களின் அடிப்படையும் இல்லாம இந்த மாணவனுக்கு எதிராக பல மீடியாக்கள் இன்னைக்கு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறத பார்க்கும். அப்ப ஏன் நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்றோம்? ஏன் அந்த மாணவன் அந்த ஆப்பை பயன்படுத்தவே இல்லையா அப்படின்னு சொன்னா, அதுக்கான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 16ஆம் தேதி தன்னுடைய அம்மா கிட்ட அந்த மாணவன் சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னுடைய நண்பர்களை நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. எத்தனை மணிக்குன்னா ஒரு 6:15 மணி போல. அப்போ போன மாணவன் அடுத்த ஒரு 1.25 மணி நேரத்துல வீட்டுக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றாரு. அப்ப அவங்களுடைய அம்மா போன் எடுத்து யாருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் சின்னதுரை பேசுறேன், என்ன சில நபர்கள் தாக்கிட்டு என்னுடைய செல்போனையும் பறிச்சுக்கிட்டு என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய பையனுக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே 100க்கு கால் பண்ணி அந்த சம்பவ இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்தின் பேரை சொல்றாங்க. அந்த இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அதே மருத்துவமனைக்கு திருப்பி சிகிச்சைக்காக அனுப்புறாங்க. அப்ப வலது கையில சில காயங்களோட தையல் போடப்பட்டு அந்த மாணவன் சிகிச்சை பெற்றுட்டு இப்ப வீட்டுக்கும் திரும்பிட்டாரு. காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, இந்த மாணவன் இன்ஸ்டாகிராம்ல அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த ஃப்ரெண்டும் யாருன்னு சொன்னா, சின்ன வயசுல அவன் கூட படிச்ச ஃப்ரெண்டுங்கிற மாதிரிதான் அந்த நபர் சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாணவனோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பல மாதங்கள் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேர்ல வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சின்னதுரை மாணவனும் அங்க கிளம்பி போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ போன இடத்துல ஒரு 4 நபர்கள் இருந்துகிட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு உள்ளதான் இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு இவங்கிட்ட காசு கேட்டிருக்காங்க. இவங்கிட்ட காசு எதுவுமே இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் ஜிபேல இருந்து காசு அனுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த மாணவன் என்கிட்ட ஜிபேலயும் பணம் இல்ல அப்படின்னு சொன்னனால அந்த பணத்தை பறிச்சுட்டு போகிறதுக்காக அங்க இருந்த அந்த கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவன் மேல இருந்த கோவத்துல இவனை அடிச்சு போட்டுட்டு இவனோட செல்போனை மட்டும் புடுங்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க. அப்ப நடந்த விஷயம் அப்படிங்கிறது இதுதான். இந்த கும்பலை கைது செய்ததுக்கு பிறகுதான் காவல்துறை அதிகாரிகளுக்கே தெரிய வரும் இவங்க யாரு, எதுக்காக இந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவனை தனியா வர சொன்னாங்க, எதுக்காக இந்த மாணவனை தாக்குனாங்க, என்ன நோக்கத்துக்காக இவனை அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவர்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த சக ஆட்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போ கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சின்னதுரை அப்படின்ற இந்த மாணவன் கிட்ட மட்டும்தான் இவங்க இப்படி பண்ணிருக்காங்களா, இல்லாட்டி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்சியாக பல நபர்களோட மெசேஜ் பண்ணி அவங்கள தனிமையில வர வச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடக்கூடிய தொடர்ச்சியாக இந்த குற்றத்துல ஈடுபடக்கூடிய கும்பலா அப்படிங்கறதெல்லாம் இனிமேதான் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க இருக்கிறாங்க. அப்ப சின்னதுரை கிட்ட காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறாங்க, உன்னுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடு, அதை வச்சு நாங்க இன்ஸ்டாகிராம் ரெக்கவர் பண்றோம் அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டை மறந்த மாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லக்கூடிய நேரத்துல அவரு பதட்டத்துல இருக்கிறாரு. அப்ப இப்பதான் அடிச்சிருக்கிறாங்க, காயங்களோட தையல் போடப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு, ஒரு பதட்டத்துல இருக்கிறாரு. அதனால அவரு கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நாங்க விசாரிச்சு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த வரைக்கும் தான் காவல்துறை அதிகாரிகள் இப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ளாகவே அந்த மாணவனுடைய பேரை கெடுக்கக்கூடிய வகையில பேசப்பட்ட அந்த மீடியாக்களை பத்தியும், அதே நேரம் இந்த ஒரு கும்பல் அந்த மாணவனை தாக்குன இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சின்னதுரை மாணவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் தெரியாத நபர்கள் யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள தனிமையில சந்திக்க போகக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா ஆண்களா இருந்தாலும் சரி, தெரியாத ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம்ல பல மாதங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அவரை சந்திக்கிறதுக்காக போறோம்னா அவர் எப்படிப்பட்ட பின்புலத்தை சார்ந்தவரா இருப்பாரு, போற நம்மள அடிச்சு போட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் திருடிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. பெண்ணா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு தெரியாத ஆணை இல்ல தெரியாத ஒரு பெண்ணை நம்ம சந்திக்க போறோம்னா கூட நம்மள எந்த அளவுக்கு அவங்க கவனிச்சுக்குவாங்க, நம்ம கிட்ட அவங்க எந்த அளவுக்கு அத்துமீறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க போகணும்ன்றத மட்டும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.